இன்றைய காலகட்டத்தில் அன்மேரிட் கேர்ள்ஸ்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த இடுப்பு வலி பெண்களுக்கு அதிகமாக பேக் பெயின் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடுப்பு வலியை பொறுத்த வரைக்கும் இடுப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகும் வெர்டிபிராக்கு இடையில முதுகு தண்டுவடை எலும்புக்கு இடையில அந்த நர்வ் எங்கெல்லாம் நமக்கு வந்து சப்ளை போனதோ பெயின் அங்கெல்லாம் நமக்கு வந்து தாங்க முடியாம வலி கொடுத்துட்டே வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம், இடுப்பு வலி. எதனால் இந்த இடுப்பு வலி வருது? இன்றைய காலகட்டத்தில் அன்மேரிட் கேர்ள்ஸ்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த இடுப்பு வலி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். என்னென்ன ரீசன், இல்லை இந்த பேக் பெயின்லேருந்து நமக்கு எப்படி ரிலீஃப் நம்ம எடுத்துக்கிறது, அந்த தீர்வுகள் எல்லாமே இதில் பார்க்கலாம். முக்கியமாக பேக் பெயின் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பீரியட்ஸ் டைமில் தான் ஏற்படும். ஸோ ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பீரியட்ஸ் வருவதற்கு ஒரு வாரம் இல்லை 4 நாட்கள் முன்னாடி அதிகமான பேக் பெயின் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடுப்பு வலியை பொறுத்த வரைக்கும் இடுப்பில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து லேட்ரல் சைடில், அது நடுவில் ஸ்பைனல் கார்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே லேட்ரல் சைடில் வந்து பெயின் வந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் பேக்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் எனக்கு வந்து லோயர் அப்டமன், அடிவயிறு வரைக்கும் அந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பெயின் வந்து இருக்கும். இந்த பெயின் எப்படின்னா விட்டு விட்டு வர மாதிரி இருக்குது. கரெக்டாக லோ பேக்லேருந்து எனக்கு வலி ஸ்டார்ட் ஆகுது, விட்டு விட்டு வலிக்குது. பர்டிகுலராக ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப்பில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா டெயில் போன் பெயின், காக்சிடீனியா அப்படின்னு சொல்லுவோம். டெயில் போன் உட்கார்றோம் இல்லைங்களா, வால் எலும்புன்னு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டோட அடிப்பகுதி இங்கே வந்து வால் எலும்பில் அதிகமான வலி இருக்கும்போது நமக்கு அந்த பெயின் திரும்ப திரும்ப இருக்கும். ஒன்று உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு, அதிகமான உடல் பருமன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி, டெயில் போன் பெயின் வந்து இருக்கும், வால் எலும்பு வலி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பெயின் நான் சொன்ன உடனே ஆமாம் இது எனக்கு ரொம்ப காலமாக இருக்குது, ஆனால் தாங்க முடியாத வலி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்வீங்க. சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிறோம், பேராசன நரம்பு தாபிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயின் இடுப்பில் இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே வந்து தைஸ், தொடையோட பின்பகுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீ ஜாயிண்ட்டோட பேக் சைடில் வலி வந்து காஃப் மசில்லேருந்து கீழே பாதம் வரைக்கும் நமக்கு வலி வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம உணர முடியும். ஸோ அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். இதுதான் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு வலி. இந்த நரம்பு வலி எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இடுப்பில் வந்து பார்த்தோம்னா இந்த டிஸ்க் இருக்கும். ஸோ வெர்டிபிரல் டிஸ்க், ஒவ்வொரு வெர்டிபிராக்கு இடையில முதுகு தண்டுவடை எலும்புக்கு இடையில டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்கில் வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகுது, ஹெரனியேஷன் இருக்குது. ஸோ டிஸ்க் வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி வெளியில் வரும்போது நரம்புகளில் அதிகமான ஒரு அழுத்தம் ஏற்படுது. அழுத்தம் ஏற்படும் போது என்னென்னா இடுப்புலேருந்து கால் பகுதி வரைக்கும் வலி ரொம்ப சிவியராக இருக்கும். இது வந்து சயாட்டிக்கா. நம்ம உடல்லையே நீளமான நரம்பு அப்படின்னா சயாட்டிக் நர்வ் தான். அந்த நர்வ்ஸ் எங்கெல்லாம் நமக்கு வந்து சப்ளை போனதோ பெயின் அங்கெல்லாம் நமக்கு வந்து தாங்க முடியாமல் வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் வலி இருக்கும். சிலருக்கு வந்து நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த இடுப்பு வலினால். இடுப்பு வலி இருக்கும்போது என்னால் ட்ராவல் பண்ண முடியல, உட்கார முடியல, தரையில் உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, நடக்கும் பொழுது எனக்கு இந்த பெயினால் ஒரு சைடாக சாஞ்சி சாஞ்சி நடக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இடுப்பு வலி ரொம்ப சிவியராக இருக்கும். இது என்ன, இன்னொரு டைப் என்னென்னா இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண கேர்ள்ஸ்க்கு, நிறைய பெண் குழந்தைகளுக்கு இடுப்பு வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண சமயத்திலே நமக்கு இடுப்பு பகுதியில் அதிகமான வலி வந்து ஏற்படலாம். அப்போ இடுப்பு பகுதியில் அதிகமான வலி ஏற்படும் போது என்ன காரணம் அப்படின்னா போன்ஸ், அதாவது பெல்விக் கிரிட் அப்படின்னு சொல்லுவோம். இடுப்பு வலி, கூபகம், அந்த இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து வீக்காக இருக்கும் பொழுது அதிகமான வலியை வந்து உண்டாக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சைல்ட் பர்த் அப்போ டியூரிங் ப்ரெக்னன்சி டைமில் என்ன ஆகும்னா போன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போதும் அதிகமான வலியை வந்து நம்ம உணர முடியும். ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து அந்த இடுப்பு பகுதிக்கு வலிமை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒபீஸாக இருக்கிறோம், உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இடுப்பு வலி, இந்த பேக் பெயினை வந்து அதிகமாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க,
வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா ஜாயிண்ட் பெயின், அதாவது மூட்டுக்களில் நீ ஜாயிண்டில் வந்து பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிடும். மூட்டு வலி வந்து அதிகமாக ஆரம்பித்து நடக்கிறதுக்கே சிரமம் ஏற்படுற மாதிரி ஆகிடும். அடுத்த கண்டிஷன் அதை வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கணும். அப்போது ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தது டிஸ்க் பல்ஜ் இருக்குது, L3 L4 L4 L5 இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கீழே வந்து சேக்ரம் போன்லேயும் ப்ராப்ளம் இருந்துச்சு. சேக்ரம் போன்னா கீழே வந்து பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வால் எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு போன், நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் சேக்ரம் போன் இருக்கும். அங்கே நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. நர்வ்ஸ் வந்து அது வழியாக வெளியில் வரும்போதும் ஒரு கம்ப்ரெஷன் இருக்குன்னா அதிகமான வலி நமக்கு தெரியும். அப்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய போன்ஸாக இருக்கட்டும், சேக்ரம் போன், அடுத்தது காக்சிக் போன், ஸோ இந்த போன்ஸ் எல்லாமே இந்த இடுப்பு பகுதியை வந்து வலிமையாக இருப்பதற்கு இதுதான் காரணம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். அப்போ இந்த எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு பேசிக்காக கால்சியம் டயட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இதில் முக்கியமாக ப்ரோட்டீன் டயட்டும் இம்பார்ட்டண்ட். அப்போது டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா அதிகமான இந்த காய்கறிகள், கீரை வகைகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ ப்ரோட்டீன் டயட் எடுக்க எடுக்க நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இடுப்பு எலும்புகள் இன்ஃப்ளமேஷனுக்கு ரொம்ப சிறந்த ஒரு கீரை வகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மர வகையை சேர்ந்தது. நிறைய பார்க்லலாம் ரோட் சைட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 இலைகளை நம்ம வந்து பயன்படுத்தினாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த லட்சக்கொட்டை கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சூப் மாதிரி குடிக்கணும். சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே என்னென்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதாவது பெயினை வந்து குறைக்கக்கூடியது, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது. அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியும் இதில் இருக்குது. இந்த மூலிகைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த கீரையை பயன்படுத்தி நம்ம சூப் வைத்து தினமும் குடிக்கும்பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமையாகும். அதே மாதிரி தான் எள்ளு. இப்போது பியூபர்ட்டி அட்டன் பண்ண முதல் பருவம் அடைந்த பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நல்லெண்ணெய் சேர்ந்த விஷயங்களை வந்து நிறையவே கொடுப்போம். அந்த நல்லெண்ணெயில் சமைத்த உணவுகள் சாப்பிட்றது, டெய்லி வந்து இடுப்பு பகுதியில் வலி இருந்தாவே நல்லா சுத்தமான நல்லெண்ணெயை காலையில் ஒரு 5 ml குடிச்சிட்டு வந்தாலே இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக இடுப்பு எலும்புகள் வந்து வலிமையாகிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா டெய்லியுமே இடுப்பு பகுதியில் நமக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ L3 L4 L5 ரீஜியனில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா எக்ஸ்டர்னலாக ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நம்ம வந்து அரக்கு தைலம் அப்படின்ற ஒரு மெடிசனை ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். அரக்கு தைலம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய மூலிகைகளோட வேர்கள் சேர்த்து செய்யக்கூடியது. இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்னா லேசாக ஹீட் பண்ணி முதுகு பகுதியில் நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வேண்டாம், லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஓட்டணும் கொடுக்கணும். இந்த மாதிரி அரக்கு தைலம் டெய்லி அப்போது எங்கெல்லாம் நமக்கு பெயின் இருக்கோ இடுப்பு பகுதியில், அதுக்கப்புறம் தொடை பகுதியில், அது குதிகால் வரைக்கும் நமக்கு வந்து இந்த அரக்கு தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் ஓட்டம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இடுப்பு எலும்புகள் வந்து வலிமையாகும். இதே இன்னொரு தைலம் வகையும் இருக்குது, உளுந்து தைலம், மாஷ தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உளுந்து தைலமும் இடுப்பு பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர் சர்ஜரி பண்ணலாமா, இல்லை என்னால் ரெஸ்ட்லேயே தான் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்லேயே இருந்து இன்னும் வெயிட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இடுப்பு பகுதியில் வலியில் இருந்தால் நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய சூரண வகைகள், மருந்து வகைகள் இருக்குது. இதை வந்து பயன்படுத்திட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா லவங்காதி சூரணம், குறுந்தொட்டி சூரணம் இருக்குது, அஸ்வகந்தாதி சூரணம் இருக்குது, மரமஞ்சள் குடிநீர் இருக்குது. இது வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன். ஸோ பெயின் குறையணும் அப்படின்னாவே இந்த மரமஞ்சள் குடிநீரை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிளினிக்கில். இந்த மரமஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் வகையை சேர்ந்தது தான். இதனோட நிறைய மூலிகைகள் சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அக்ரஹாரம், அதிவிடயம், அதிமதுரம் இந்த மூலிகைகளோடு சேர்த்து கிராம்பு, லவங்கப்பட்டை, ஜாதிபத்திரி
இந்த மூலிகைகளும் சேர்த்து அந்த சூர்ணத்தை, மரமஞ்சள் சூர்ணத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து டெய்லி காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து பயன்படுத்தும்போது இடுப்பு எலும்புகள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கிறது நமக்கு தெரியும். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு மெனோபாஸ் டைமில் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு அந்த கால்சியம் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மெனோபாஸ் டைமில் இந்த கால்சியம் லெவல் குறையுதுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மரமஞ்சள் குடிநீர் ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா சிவனார் அமிர்தம் மாதிரியான பெருமருந்து வகைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து தேனில் கலந்து மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த பெருமருந்து வகைகளை நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் குறையும். அதே மாதிரி டெய்ல் போன் பெயின் இருக்குது, வால் எலும்பு வலி இருக்குனாலும், சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேராசன நரம்பு தாவிதம் பெயின் இருக்குனாலும் இதற்கு எளிய முறையில் சித்த மருந்துகள் எடுக்கும்போது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளை வலிமைப்படுத்துவதற்கு, தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.